சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் ஒரு ஆழமான ஆசீர்வாதமும் ஒரு அழைப்பும் இருக்கிறது. சமாதானத்தின் தேவன், நாம் தொழுது கொள்ளும் தேவன் குழப்பமற்றவர் அல்ல. அவர் ஒரு சமாதானத்தின் தேவன். நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள், கவலைகள், மன அழுத்தங்கள், இருதயத்தின் சோர்வுகள் அவர் நமக்குள் இருக்கும்போது நம் உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் தருகிறார். பிலிப்பியர் 4:7 வசனம் சொல்கிறது, அனைத்து புத்தியையும் மீறிய சமாதானம் தேவன் தர வல்லவராயிருக்கிறார் என்று. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இது ஒரு பகுதி பரிசுத்தம் அல்ல, முழுமையான பரிசுத்தம். நாம் வெளியே மட்டும் நல்லவர்களாக இருக்க வேண்டியதல்ல, உள்ளத்திலே சுத்தமான இருதயம் இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று 1 பேதுரு 1:16 வசனம் சொல்கிறது. தேவன் நம்மை தினமும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நாம் ஒத்துழைத்தால் அவர் நம்மை முழுவதுமாய் பரிசுத்தமாக்குவார். நம் உடலை தினந்தோறும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள அநேக பொருட்கள் உள்ளது. ஆனால் நம் மனதை, நம் ஆவியை, ஆத்மாவை பரிசுத்தமாக்கிக் கொள்ள தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், தேவன் நம்மோடு இருந்தால் மாத்திரமே நம் உள்ளம் சமாதானம் உடையதாக இருக்க முடியும். ஆமென். அன்பு சகோதர சகோதரியே, ஆவி, ஆத்மா, சரீரம். மனிதன் 3 பகுதிகள் உள்ளது. ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளும் பகுதியாகும். ஆத்துமா சிந்தை, உணர்ச்சி, விருப்பம் ஆகியவைகள் தேவனோடு இருக்கும்போது நமக்கு சமாதானம் வரும். 3வதாக சரீரம், நம் வாழும் உடல். தேவன் இந்த 3ஐயும் காக்க விரும்புகிறார். நம் தேவனை சபையில் மட்டும் தேடாமல் நம் சிந்தைகளிலும் உணர்ச்சிகளிலும் செயல்களிலும் தேட வேண்டும். குற்றமற்றதாக இருக்கும்படி இயேசு வரும்போது நாம் தயாரான நிலையில் இருக்க வேண்டும். அவர் வருகை நிச்சயம். ஆகையால் நீங்கள் தயாராயிருங்கள் என்று தேவன் கூறியிருக்கிறார். நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இந்த வசனம் ஒரு ஜெபமாகும், ஒரு வாக்குத்தத்தமாக உள்ளது. தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவார். அவர் நம்மை காக்க கடவார். அவர் நம்மை தயாராக்குகிறார். நாம் செய்ய வேண்டியது அவரிடத்தில் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும் ஒரு வாழ்க்கையாகும். சமாதானத்தின் தேவன் என் ஆவி, என் ஆத்துமா, சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாக்கும். உம்முடைய வருகை நான் தயாராக இருக்க உதவி செய்யும் என்று நீங்கள் ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அவர் உங்களை பரிசுத்தமாக்க, சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.